கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஒரு மேன்மையான காரியத்தை எங்களுக்கு உண்டாக்கும் என்று சொல்லி அங்கே 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 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் களி கூறுவது மட்டுமல்ல, ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம ஆண்டவரே அவன் எங்களுக்கு புதிய அவன் காரியத்தை உண்டு பண்ணுங்க, ஒரு அவன் புதிய ரட்சிப்பின் காரியத்தை உண்டு பண்ணுங்க என்று கேட்பது, கேட்க வேண்டியது ஒரு கடமையான காரியமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு தந்தார், வாக்கு தத்தத்தை தந்துட்டார்னு சொல்லி ஆனால் அவன் புறம்பான வாசல்ல போய் இருந்துட்டு அவன் கர்த்தருக்கு ஒரு கிரியை செய்யாம, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தாம, ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமா இல்லாம நீங்க ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி காத்திருக்கிறது போல அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் களி கூறும்படிக்கு ஆண்டவர் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் சொன்னா, நீங்கள் புதிய காரியத்தை, அவன் ரட்சிப்பின் காரியத்தை, அவன் புதிய ஒரு ரிஜாய்ஸின் காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படிக்கு, புதிய மலமடிச்சு ஒரு காரியத்தை ஆண்டவர் நாளே தரும்படிக்கு நீங்கள் காரியத்தை கேட்க வேண்டியது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அதிகமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவன் 21வது அதிகாரம் ஆமென் 42வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 42, 43, 44 மத்தேயு 21வது அதிகாரம் ஆமென் 42, 43, 44வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே அவை மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, ஆமென், இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னாம், ஆண்டவர் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ, எங்கெல்லாம் ஆண்டவருடைய போதனை உண்டாயிற்றோ, அங்கெல்லாம் இயேசு உண்டு பண்ணின பண்டிகை நாளை குறித்து அமை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டு அவை சொல்லப்பட்ட காரியம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உயர்த்துவார் என்று சொல்லப்படுற காரியத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? அவர் போகிற இடத்திலெல்லாம் அவர் சொன்ன காரியம், அவன் கர்த்தர் உங்களை நேசிப்பார், கர்த்தர் உங்களை போஷிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் அவன் வழிநடத்தின காரியத்தை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி வேதவசனம் கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய போதனையும் கர்த்தருடைய வழிநடத்தல் அதிகமாய் நம்மளை பலப்படுத்தும் என்று நீங்கள் அறியவில்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அறிகிறோம் என்று சொல்லும் என்று சொன்னா, ஆமன் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமன் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு ஆவலாய் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் புதிய காரியத்தை குறித்து நீங்கள் கேட்க வேண்டியது அதிக நிச்சயமாயிருக்கிறது.